இப்படி அவிஞ்சிட்டு எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் வந்து அதோட எண்ணத்தை போடுவோம். இப்போ வந்து இதை போடுவோம், ஸ்டாக், சிக்கன் ஸ்டாக். இது வந்து அந்த சிக்கனோட இந்த சீ ஃபுட்டோட சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதான் இதை போடுவோம். இதுக்குள்ள போட்டால் கரைஞ்சிடும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல். மக்களே, நீங்கள் எல்லாம் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? நானும் சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்ப்போம். என்னென்று சொன்னால் வந்து இதில் பேர் வந்து ஒரு வித்தியாசம். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த சூப்பு என்ன மாதிரி சூப்புண்டா, சிக்கன் சீ ஃபுட் முருங்கலை சூப். அதுதான் இன்றைக்கு செய்ய போகிறேன். வீட்டில் எல்லாருக்கும் தடுமலும் சளியுமாக இருக்குது. ஆனபடியாக நான் சொன்னேன், அவங்களுக்கு சிக்கன் தான் கூட விரும்புவாங்க. நண்டும் இறாலும் நாங்கள் வித்தியாசமாக போட்டு வச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் சிக்கன் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். இல்லை தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சிக்கன் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். இது கரட்டும் உருளைக்கிழங்கும். இது உள்ளியை தட்டி வச்சிருக்கிறேன். இது க்ரஷ் வந்து சில்லி க்ரஷ். இது வந்து ஸ்டாக் வந்து சிக்கன் ஸ்டாக். இது பெப்பரும் குமணும், சீரகமும் மிளகுத்தூளும். இது வந்து அரிசி, கொஞ்சம் பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து கேரட், இது ஃப்ரோசன் பன் கேரட்டும் இந்த க்ரீன் பீன்ஸும். இது வந்து டொமேட்டோஸும் மல்லி இலையும். இது வந்து இறாலும் நண்டும். இது பொட்டேட்டோஸும் கேரட்டும். இவ்வளவுதான். மற்றது உப்பு. இது முருங்கலை தான் போட்டால் தான் நல்லது. அதுக்காக முருங்கலை ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியலை. ஆனபடியாக ஃப்ரோசனை வாங்கி வச்சிருக்கிற மக்களே. பாருங்கள், சிக்கன் பீஸாக வச்சிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அதை போடுறேன். முதலாவது போட்டுட்டு தண்ணியும் கொதிக்க வச்சிருக்கிறேன். தண்ணியை கொதிக்க வச்சேன்னா தண்ணியே ஊற்றுவோம். கொஞ்ச நேரம் சிக்கனை அவிய விடுவோம். சுடுதண்ணி ஊற்றினபடியாக பிரச்சனை இல்லை. நாங்கள் கதியாகவும் முடிஞ்சிடும். சீ ஃபுட்டுகள் சமைக்கிற நேரங்களில் அது கதியாக அவிஞ்சியெல்லாம் போயிடும். சிக்கன் தான் கொஞ்சம் கூட அவிய வேணும். ஆனப்படினால இப்போ சிக்கனை போட்டு அவிச்சிருக்கிறேன். பிறகு கொஞ்சம் ஒவ்வொன்றா போடுவோம் மக்களே. மக்களே, அவிஞ்ச கொண்டு போகுது. அரவியலுக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் பெப்பர் தூளை போடுறோம். பெப்பரும் சீரகமும். இது வந்து உப்பு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2 டீஸ்பூன் போடலாம். எனக்கு ஒரு அளவு தெரியும், அந்த ஒரு குத்து மதிப்பு தெரியும். உப்பு உள்ளி இவ்வளவுடையும் அவியட்டும். சிக்கன் அரவியல் அவிஞ்சிட்டு அப்படியே அவிஞ்சு கொண்டு வர நேரம் என்ன செய்யலாம்னு சொல்கிறேன். மூடி விடுவோம். பிளனிந்த இருக்கிறோம் பாருங்கள். நான் அடுப்பில் சூப் இருக்குது. பிளனோட கனாலமாக இருக்கையில் அதனுடைய பிளானை பக்கத்தில் வந்து பிளானை பாருங்கள். பிளான் என்ஜாய் பண்ணுறது பாருங்கள். பிளானி பாய் டாய்ஸ் எல்லாம் எங்கே டாய்ஸ்? பிளானி டாய்ஸ் எங்கே? டாய்ஸ் எங்கே போட்டது? பிளானி டாய்ஸ் எங்கே போட்டது? ட்ரீட் சாப்பிட போறியோ? ட்ரீட் வேணுமா? பிளானி இன்னைக்கு வெதர் மக்களே கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் முதல் இருந்த குளிர் மாதிரி இல்லை. ஸ்ப்ரிங் தொடங்கி விட்டது.
ஆனபடியினால் இந்த ஸ்ப்ரிங் நேரம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன குளிராகத்தான் இருக்கும். இவ்வளவு காலம் அனுபவித்த குளிருக்கு பதிலாக இப்படியாச்சு ஸ்லைடாக இருக்குது. ஆனபடியாக கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இல்லாட்டி எவ்வளவு கஷ்டம், வெளியில் போகிறதும் வாரதும் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள அனுபவித்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்ப்ரிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இனி சம்மர் வரப்போகுது. சம்மருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நாங்கள். சம்மர்ன்னு சொன்னால் இந்த ஸ்னோவில் எல்லாம் ஊற்றியாக கிடக்குது. இங்கே இந்த பேக்யார்ட் ஃப்ரண்ட் யார்ட் எல்லாம் இன்னொரு இது ஒன்று இருக்குது, பெரிய க்ளீனிங் இருக்குது, ஒரு டீப் க்ளீனிங் உண்டு. எல்லாம் கிறிஸ்மஸுக்கு வைக்க பொருட்கள்லாம் தூக்கி வச்சு எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி அப்படியான சீசனாக தான் இது இருக்குது. ஆனால் வெளியில் போனால் இந்த குளிரையும் தாங்க இல்லாது. இதை செய்ய வேணும். சம்மர் இந்த ஸ்ப்ரிங் முடிகிறதுக்கு முதல் எல்லா க்ளீனிங்கும் செய்து முடிக்க வேணும் மக்களே. அதோட எல்லாம் இந்த குளிர் வழியது எல்லாருக்கும் தடமலும் சளியுமாக இருக்குது. ஆனபடியாகத்தான் நான் இந்த சூப் ஒரு வித்தியாசமான சிக்கன் சீஃபுட் சூப் முருங்கல் எல்லாம் போட்டு அப்படி செய்யலாம்னு தான் நான் ஆரம்பித்தேன். ஓகே, நான் பிளானோட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போக வந்தேன். நான் நீ போய் சூப்பை பார்ப்போம் பிளான். ஓகே, சூப் பண்ணுமா? திறந்து பார்ப்போம் மக்களே. நான் பிளானோட காய்ச்சிருந்தோடு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி அவிஞ்சிட்டு எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் அதோட எண்ணத்தை போடுவோம். இப்போ இதை போடுவோம், சிக்கன் ஸ்டாக். இது அந்த சிக்கனோட இந்த சீ ஃபுட்டோட சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதான் இதை போடுவோம். இதுக்குள்ள போட்டால் கரைஞ்சிடும். இது கரைஞ்ச உடனே நாங்கள் இப்போ என்னத்தை போடுவோம்னு சொன்னால் இறாலை போடுவோம். இறாலை தான் சீ ஃபுட்டுகள் கெதியாக அவிஞ்சிடும். இறால் அடிஞ்சு பாருங்கள். இறால் 2 இறாலும் நான் முழுசாக நாங்கள் தோலை எடுத்தால் இறால்ற டேஸ்ட்டும் மனமும் போயிடும். ஆனபடியினால் ஸ்கின்னோட போடுவேன். நான் கறி காய்ச்சும் போதும் அதிகமாக இப்படித்தான் செய்கிறேன். நான் என்னென்னா அரைவாசை ஸ்கின்னை உரிச்சிட்டு போடுவேன், அரைவாசை உரியாமல் போடுவேன். ஆனபடியாக அப்படி இருந்தால் தான் அந்த டேஸ்ட் இறாலுன்ற டேஸ்ட் இருக்கும். சில இடத்துல அப்படி இல்லை தானே. அங்கே ஃப்ரெண்ட் இருக்கிறார் தனியே. இப்போ நண்டும் இறாலும் போட்டுட்டேன். இது வித்தியாசமான சூப்பை வரத்துக்குதாக பாருங்கள். இதுவும் கொஞ்ச நேரம் விடுவோம், ஒரு 10 நிமிஷம் அவிய விடுவோம். அதோட இதையும் சேர்ப்பேன் நாங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் பெரிய சில்லி ஃப்ளேக். ஒரு உரைப்பும் சேர்ந்தால் இதோட நல்லா இருக்கும். இந்த சளி டைமில் பாருங்கள் மக்களே என்ன மாதிரி உண்டு பாருங்கள். ரெட் கலராக நண்டு இறால் எல்லாம் ரெட்டாக பாருங்க. ஓரளவு அவிஞ்ச நிலைக்கு நாங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த அரிசை ஊறப்பட்டு பச்சரிசி சிவத்த பச்சரிசி கொஞ்சம் போடுவோம். சிவத்த பச்சரிசை போடுவோம். இதோட மூடுவோம் கொஞ்சம். நான் இப்போது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சூப்போட சாப்பிட்றதுக்கு ரொட்டி செய்வோம்னு குழச்சி வச்சிருக்கிறேன். அது திடீரென்று தான் செய்தேன். என்னென்னு சொன்னால் ப்ரெட் மாதான் இது. ப்ரெட்டுக்கு குழைச்சேன். நான் ப்ரெட்டு குழைச்ச நேரத்தில் குழைச்சிட்டு பார்த்தேன் ஈஸ்ட் ஒன்றும் இல்லை. அதபடியாக உடனே என்ன செய்யலாம், ஈஸ்ட் இல்லாதபடியாக
அதை வந்து ரொட்டியாக்கிட்டு அதுக்கு தேவையான மாஜரின் போட்டேன், கொஞ்சம் மில்க் போட்டேன், மற்றது பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் இவ்வளவும் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். வச்சு ஒரு 20 நிமிஷம் வெளியில் வச்சுருந்தேன். இப்போ செய்கிறேன். ஏனென்றுனா ஈஸ்ட் இல்லாமல் ப்ரெட் செய்யணும். அந்த மா வந்து ப்ரெட் மா அதுபடியாக பரவாயில்லை. செய்தத்தை பானுக்கு செய்தத்தை இப்போ ரொட்டி ஆகுதுண்டு. சூப்புக்கு சேர்த்து சாப்பிடுவதற்காகத்தான் இந்த ரொட்டியை செய்கிறேன் மக்களே. ஆனால் நல்ல சாஃப்டான மா, இந்த பிணைஞ்ச உடனே நல்ல சாஃப்டாக இருக்குது. இந்த ப்ரெட்டும் ஆல் பர்பஸ் மாக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது தானே. இந்த மாவில் ப்ரெட்டும் செய்யலாம், கேக் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஒரு மாவை கீழே அப்படியே இப்போ பிளேட்டில் போட்டுட்டு அப்படியே செய்த ரொட்டியை இதுக்கு மேலே வச்சு விடலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி விடலாம். அடுக்கி விட்டுட்டு சூப்பும் அவிஞ்சு கொண்டு இருக்குது. சூப் அவிகிற நேரம் ரொட்டியும் ரெடி ஆகிவிடும். பாருங்க வந்து ரொட்டி பெரிய ஒரு நல்ல ரவுண்டாக வரல, ஒரு ஷேப்லெஸ்ஸாக தான் வந்தது. பரவாயில்ல, ஏதோ வயிற்றுக்குள்ளே போகிறது தானே, ஆனபடியாக பிரச்சனை இல்லை. நீங்களும் இது போல் ரொட்டி செய்யலாம். எங்களோட மக்கள்லாம் செய்கிறவங்க தானே. நான் எனக்கு சொல்கிறேன், பொதுவாக எல்லோரும் கூடுதலாக ரொட்டி செய்கிறவங்கள் தானே. என்னுடைய ப்ரெட் வந்து ரொட்டியாக மாறிட்டு, அதுதான் இன்றைக்கு நடந்த விடயம் இதுதான். அப்புறம் ரொட்டியை சூப்பை செய்துட்டு ரொட்டியை செய்கிறதா டைம் இல்லை தானே. ஆனபடியாக வந்து ஒரு கல்லால் 2 மாங்காய் என்று சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அது மாதிரி அதையும் செய்து சூப்பையும் செய்து ரொட்டியையும் செய்கிறோம் ஒரே நேரத்தில். ஆனால் இந்த ரொட்டி வழக்கமெல்லாம் தேங்காய் பூ போட்டு செய்கிறேன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பானைக்கண்டு அடித்தபடியாக தேங்காய் பூ போடையில்லா தானே, சும்மா வெட்டை போட்டு தான் செய்தேன். ஆனால் இது சூப்போட சொட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், மீண்டும் சூப்பை பார்ப்போம் என்ன நிலையில் இருக்கிறாருண்டு. பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. கொஞ்ச நேரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். வெட்டி போட்டால் சரி வந்து பொட்டேட்டோஸ் அவிய வேணும். பிந்தி அதிலேருந்து தக்காளி பழம் ரெண்டையும் அதோடு சேர்ந்து சிக்கன், நண்டு, சீ ஃபுட்டோடு சேர்ந்து இதுவும் அவியட்டும். தக்காளி பழம் அலுவலி முடிஞ்சுது. அதில் இருந்த மல்லி நான் இப்போ போடையில் மல்லியில் இறக்கும்போது போடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. கடைசியாக தான் நாங்கள் மல்லியில் போடுவோம். மல்லியில் போட்டு லெமன் போடணும். மக்கமே கடைசியாக லெமனும் போட வேணும். பாருங்கள், சூப் என்ன மாதிரி இருக்குன்ட்டு பாருங்கோ. நண்டு, இறால், சிக்கன், மரக்கறி, முருங்கலை எல்லாம் சேர்ந்து எவ்வளோ சுவையாக இருக்கும்ண்டு பாருங்கள் மக்களே. சுவை அண்ட் ஹெல்த்தி. முருங்கலெல்லாம் ஒரு ஹெல்த்தியான இரும்பு சத்தான பொருள் வந்து உடம்புக்கு இவ்வளவு எலும்புகளுக்கு வளர்ச்சிக்கெல்லாம் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும்.
இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொட்டி சுட போகிறோம் பாருங்கள். முதல் ஸ்ப்ரே பண்ணல, அது அவோக்காடோ ஸ்ப்ரே. அவக் 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 அந்த அவோக்காடோ ஸ்ப்ரே போட்டு மேலே வந்து பாருங்க. இதுவும் ஹெல்த்தியானது அவோக்காடோ. இந்த ரொட்டி ஒரு இதாக இருக்கும், வந்து கெதியாக சுடும்போது கெதியாக சுடுபட்டுரும், ப்ரௌன் ஆயிரும். என்னென்னு சொன்னால் இது பிரெட் தான் நிறையா போட்டு எடுக்க கெதியாக சுட்டுறலாம். பாருங்கள், முதலாவது ரொட்டியை போடுறோம் அப்படின்ட்டு. பெரிய ரவுண்டாக நல்ல வடிவாக வரையில்லை, ஆனால் ஒரு கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்குது. பரவாயில்ல, எப்படியோ வயிற்றுக்குள்ளே போகிற ரொட்டி தானே, அதுபடியாக எப்படி வருதோ அப்படியே சாப்பிட்டு கொள்ளுவோம். பாருங்க, போய் கொண்டு வருது பிரெட்டோ ரொட்டி. ரொட்டி சுடுபடுது, அடுத்த பக்கம் பிரட்டித்தேன். Jumped off, huh? ஒன்று முடிஞ்சு முதலாவது ரொட்டி முடிஞ்சது. அடுத்த ரொட்டிக்கு போவோம். ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி போட்டு அப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஓகே, மற்ற ரொட்டியை சட்டியில் போட்டுட்டு வேக வைக்கவும்.
பிள்ளைனி கத்தி கொண்டிருக்கிறாரு, அந்த பிள்ளைனி வந்திருக்கிறாரு. ஃபைனலி கடைசியாக வந்துட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் லெமன் போடுறோம். லெமன் போட்டு அந்த இதுகளோட நண்டு இறால்களோடு சேர்ந்து வரும்பொழுது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதான் லெமன் போடுறது. லெமனை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இனி பிளேட் பண்ண போகிறேன். இப்போ நண்டு, இறால், சிக்கன் எல்லாம் ஒன்று ஒன்றாக வருது. ஸோ இது சூப்பிலிருந்து எல்லாம் வந்து கொண்டே இருக்குது. சுட சுட குடித்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டன் தடுமல் காராக்களுக்கு நல்லா இருக்கும். Flynn. No, Flynn. Flynn, come. ஓகே, முடிஞ்சது ஓரளவு. எல்லோரும் பாருங்கோ என்ன மாதிரிண்டு. லைக், காமெண்ட் அண்ட் ஷேர்.
பார்ப்போம். இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நிலையில் இருக்குன்னு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது போல இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் சிக்கன் நண்டு ஸ்டாக்கோடு சேர்ந்து ஒரு நல்லொரு டேஸ்ட்டாகவும் ஒரு ஹெல்த்தியான சூப் மக்களே. நீங்களும் இந்த ஹெல்த்தியான சூப்பை செய்து ருசிக்கலாம். கூடுதலாக நோய்வாய்ப்படுற நேரத்தில் இது நல்லது. ஏன்னா நோய்வாய் என்று சொல்லப்போனால் இந்த நேரம் இந்த சீசனு